மத்திய அரசின் பட்ஜெட்டானது அனைத்து மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய நாணயமான பட்ஜெட் எனவும், நாணயமான பட்ஜெட்டை பாரத தேசத்திற்கு தந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உருவத்தை நாணயங்களினால் வரைந்து காஞ்சிபுரம் பாஜகவினர் தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும், அனைத்து மக்களும் நன்மை பெறக்கூடிய நாணயமான பட்ஜெட்டை தாக்கல் செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், காஞ்சிபுரம் ஓரிருக்கை அடுத்த குருவிமலை பகுதியில் பாஜக காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் சாட்டை பிரபாகரன் ஏற்பாட்டில் இந்திய வரைபடத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உருவப்படத்தை ரூபாய் நாணயங்களால் வரைந்து தங்களின் நன்றிகளை தெரிவித்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வம் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினருடன் பொதுமக்களும் இணைந்து மத்திய நிதியமைச்சருக்கு தங்களின் நன்றியினை வித்தியாசமான முறையில் தெரிவித்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பட்ஜெட் தாக்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். வணக்கம். இன்றைக்கி நாம் அருமையானதொரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். உலகமே மூன்றாவது வேர்ல்டு வார் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு தன்னை வல்லரசாக பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறை, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லலாம். இன்றைக்கி குறிப்பாக துருக்கியை நோக்கி போர் முனைகள் தன்னுடைய அபாயகரமான மிக பிரம்மாண்டமான அந்த போர் கப்பல்களை நிறுத்தி இருக்குது அமெரிக்கா. அதே போல் தங்கம் உலகளவில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது, வெள்ளி உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் எதற்கும் அசராத பாரதம் இன்று தன்னுடைய வலிமையான ஒரு நிலைப்பாட்டிலே நம்முடைய அஜாத சத்துருவாக இருக்கக்கூடிய உலகத் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அருமையான வழிகாட்டுதலில் அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய மந்திரி சபையும் சரி, அவர் அதே போல் உள்துறையாக இருந்தாலும் சரி, வெளியுறவுத்துறையாக இருந்தாலும் சரி, நிதித்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உலக நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நம்முடைய பாரத தேசம் அதனுடைய ஆட்சியாளர்கள் அமைந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வராது வந்த மாமணியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சிறந்த ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 9வது பட்ஜெட் அம்மையார் நம்மளுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக பதவியேற்றதில் இருந்து இன்றைக்கி நமக்கு 9வது முறை நமக்கு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. குறிப்பாக இதற்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இப்போ நம்முடைய 27 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா மக்கள் பரபரப்பான வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி தான் ஓய்வாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலை மக்களுக்கு தெரியணும். பொதுவாக நம்மளுடைய பட்ஜெட்டோடைய எதை மாதிரியான விஷயங்களை நோக்கி பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றத அந்த பரபரப்பு மக்களிடத்தில் முதல்ல அந்த ஒரு பரவ செய்யணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்றைய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல விஷயங்களை குறிப்பாக பெருமைப்படுத்தி பேசலாம். இன்றைக்கி நாட்டோடைய உயிரி மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் ஆயுத உற்பத்தி, குறிப்பாக ஏழை எளியோர்களுக்கான நலத்திட்டங்கள், விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடு, அதே போல் தேசத்துடைய ஏஐயுடைய வளர்ச்சி, இப்படி பன்முகத்தன்மையோட எதிர்கால சிந்தனைகளை கருதி அது மாதிரி போயிருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய கைவினைப் பொருட்களாக இருக்கக்கூடிய விக்ஷித் பாரத் அப்படின்றது என்ன, நம்முடைய தேசத்தினுடைய அத்தனை பொருட்களும் அதை மக்களிடத்தில் நாமே தயாரித்து நாமே வாங்கணும், அதை சந்தைப்படுத்தணும். அப்போது சுய முன்னேற்றம் அப்படின்ற ஒரு கொள்கையோட இந்த விக்ஷித் பாரத். அப்போ பார்க்க சொல்ல நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உலக புகழ்பெற்ற பட்டு சேலைக்கு புகழ்பெற்றது. இதனுடைய கைவண்ணம் உலக பாரம்பரிய சின்னத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்காக ஏன்னா இன்றைக்கி பட்டுச்சேலையில் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற பொருட்கள்லாம் விளையிறதுலேருந்து எடுக்கிறது. ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பாலிஸ்டர் அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் பட்டுச்சேலை என்பது அந்த அதுவும் ஒரு உயிரி தொழில் தான்.
அதில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருள், அதோடு சேர்க்கக்கூடிய சரிகை பட்டு, அதன் பிறகு அதில் வெள்ளி, தங்கம், இப்படி விலை உயர்ந்தது. ஆனால் அதை நெசவு செய்யக்கூடிய நெசவாளி மிக அவனுடைய வாழ்வாதாரம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னாக்கா முதல்ல அதை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை நாங்கள் அதை வரவேற்கிறோம். இனி இப்போ கடந்த பட்ஜெட்லாம் கூட பார்க்கலாம், விவசாயத்துக்காக 2000 ரூபாய் மானியம் 4 மாதங்களுக்கு 2000 ரூபாய் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்க செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெசவாளிகளுக்கு அது இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை களையும் பொருட்டு நெசவாளர்களுக்கும் அந்த பட்டுத்தொழில் வளர்ச்சிக்காகவும் பட்டுப்பூங்கா அமைப்பதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்து எங்களுடைய காஞ்சி மாநகர விவசாய நெசவாளர்களுடைய வயிற்றில் பாலை வார்த்திருக்கக்கூடிய எங்களுடைய பாரத நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அதற்கு வழிவகை தந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் உறுதுணையாக பயணிப்போம் என்று இதன் மூலம் உறுதியேற்கிறோம். பாரத் மாதா கி